யார் என்ன சொன்னாலும் நீங்கள் தங்கம் தாங்க. என்ன ஒன்று இந்த நேரத்தில் தவளை தான் வாயால் கெடுங்கிற மாதிரி தான் சில நேரம் எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாமல் வார்த்தையை விட்டுட்டு சில சங்கடங்களை நீங்கள் அனுபவிச்சுட்டுக்குன்னு சொல்லலாங்க. தெளிவாத வரைக்கும் முடிவெடுத்து இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் முடிவெடுக்க முடியாமல் குழப்பமான சூழ்நிலை தான் சிக்கி தவிக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. இது வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக கிடச்சிருந்த விஷயம் கூட தட தாமதம் தான் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். மனசில் எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயங்கிறது இந்த நேரம் இல்லாமலாம் இல்லை. பண விஷயத்துலையுமே இந்த நேரம் நீங்கள் நம்பி செயல்பட முடியாத சூழ்நிலை தான். ஏன்னா நிறைய பேர் யாரெல்லாம் நல்லவங்க நம்பினீங்களோ அவங்க தான் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. நிரந்தரமான ஒரு பிரச்சனைக்கு கூட இந்த நேரத்தில் ஒரு தீர்வுங்கிறது கிடைக்க முடியாமல் தான் தவிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. வேலையிலையும் சரி, வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, சோதனைங்கிறது இந்த நேரம் இருக்க தான் செய்யுது. எதிர்காலத்தை பற்றின சிந்தனை தான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதிக சோதனை சந்திக்கக்கூடியவங்களாகவும் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் இருந்திருக்கும். என்னவோ ஏழரச்சனை காலம் முடிஞ்சிருந்தாலுமே இன்னமும் ஏழரச்சனை காலத்தில் நீங்கள் வாழ்கிற மாதிரி தான் ஒரு நேரத்தில் இந்த நேரம் நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே சோதனை மேலே சோதனை தான். என்ன தான் நீங்கள் நல்ல முறையாக குடும்பத்தை கொண்டு வரணும்னு நினச்சாலுமே கொஞ்சம் ஒன்று போனால் ஒன்றுங்கிற மாதிரி தான் குடும்ப வாழ்க்கையில் இருந்திருக்கும். வெளியிலேயும் சரி, வேலையிலையும் சரி, இந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இல்லாமலாம் இல்லை. அதுலேயுமே உடம்புல பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன சின்ன தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது. சின்ன சின்ன அடிபடுறது, சின்ன சின்ன விபத்து சந்திக்கிறது, பணத்தையும் உங்கள் உடமையோ இழக்கிற மாதிரியான விஷயம் நடக்கிறது, உங்கள் உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் திருடு போகிறது, இந்த மாதிரி கொஞ்சம் இந்த நேரத்தில் இருக்க தான் செஞ்சுருக்கோம். வெளியாளுங்கள் தான் புரிஞ்சுக்கலினாலுமே இந்த சொந்த பந்த வகையிலையும் சரிங்க, வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர் வழியிலையும் சரிங்க, மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களும் உங்களை கஷ்டப்படுத்தி பார்த்துருப்பாங்க. உங்கள் மனசை புண்படுத்தி பார்த்துருப்பாங்கன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்களாவது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குமாங்கிறது தான் நிறைய பேரோட ஏக்கம். எல்லாமே சரியில்லை தான், ஆனாமே எல்லாமே சரியாக்கிடுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு வரீங்க. அந்த வகையில் இனி வரக்கூடிய 15 நாட்களுக்கு, அதாவது இந்த அமாவாசை நாட்களுக்கு முன்னாடி வாரமும் பின்னாடி வாரமும் 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இதை எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்களாவே எந்த முயற்சி செஞ்சாலுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக தான் தனுசு ராசி அன்றவர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து தொடங்குதுன்னு சொல்லலாங்க. இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே எதுலையுமே ஒரு நிலையாக இருக்க முடியாது. ஒரு எதிர்காலத்தை பற்றின சிந்தனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்தாலுமே உங்கள் மனசு சரி, உடம்பு சரி ஒத்துழைப்பு கொடுத்துருக்காதுன்னு சொல்லலாங்க. நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே ஏனோ தானே தான் இருந்திருப்பீங்க. ஒரு கெடுபிடிங்கிறது இல்லாமலே இருந்திருக்கும். ஆனால் இது வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக அமைப்போகுதுன்னு சொல்லலாங்க. வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பெற்றவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். வயசில் மூத்தவங்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். அதே மாதிரி தாய் தந்தை வழியில் பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி மனசாபம் சாதிச்சவங்களுக்கு கூட இந்த வார காலகட்டங்களில் பாதிப்பு இல்லை. தாய்க்கு உங்களுக்கு நிறைய வாக்குவாதம் இல்லாமல் வந்திருக்கும். நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த சகோதர வழியில் தான் கொஞ்சம் மனசாபங்களை சந்திச்சிருப்பீங்க. அது உங்கள் தாய்கிட்ட சொல்கிற பட்சத்துலேயே உங்களுக்கு நிறைய வாக்குவாதம் வந்திருக்குன்னு சொல்லலாங்க. இனி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். தாய் வழியில் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தாய் தந்தை வழியில் ஒரு அனுகூலமான பலன் உண்டுன்னு சொல்லலாங்க. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே ஊர் மாற்றத்தை வேண்டியதான் இந்த நேரம் நீங்கள் கேட்டு நிற்பீங்க. ஏன்னா நிம்மதி இல்லை. இந்த ஊர்லேயே இருக்கலாமா, வேறு ஊருக்கு போயிடலாமாங்கிற ஒரு சிந்தனை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஊர் மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இந்த நேரம் ஊர் மாற்றம் இருந்தாலுமே அதனால் நிம்மதி கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இன்னும் தான் மேலும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் இந்த இடமாற்றம் பற்றின சிந்தனை வேண்டாம். பொருளாதார ரீதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுத்து தாங்க ஆகணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் எல்லா வழியிலையும் நன்மை உண்டு தான். வருமானம் ஒரு பக்கம் கொண்டு வர முடியும். ஆனால் ஒன்று, வருமானம் வரத்துக்கு முன்னாடி செலவு கொஞ்சம் பின்னாடியே வந்து நிற்கும். அதனால் வரவும் செலவும் கொஞ்சம் சமந்தான். ஆனாலுமே எந்த விதத்திலும் தடை இல்லை இந்த நேரம் இல்லைன்னு சொல்லலாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றியை தேடித்தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில் பொறுத்த வரைக்குமே பதவி வரக்கூடிய வாய்ப்பு, வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த நேரம் நல்லா இருக்குது. அதே மாதிரி சகோதர வகையில் இந்த நேரம் பார்க்க பிரிவின மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்களாவே எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடி வைக்க வேண்டாம். இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க. என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் இந்த நேரம் வேலையில் கண்ணு கருத்துமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் தாங்க. அதே மாதிரி இந்த நேரம் நிறைய நுணுக்கத்தை கற்றுக்குவீங்க. எந்த நேரத்தில் எப்படி செயல்படணுங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு தெரியும்னே சொல்லலாங்க. பேச்சாற்றல் சிறப்பாக இருக்குது. எப்படி எந்த விதத்தில் பேசணுங்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு பேசுகிறது வேண்டாம். கொஞ்சம் பேச்சில் பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு இந்த நேரம் உங்களுக்கு ஆர்வம்லாம் இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரம் யாரோட நிலையில நீங்கள் கவனம் செலுத்துறது வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பல வேலை வாய்ப்பு காத்திருக்குது. நிறைய பேர் வேலை இல்லாமல் திண்டாடக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் வேலைக்கு முயற்சி செய்யலாம். கண்டிப்பாக தடப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.
திருமண தடைங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கூடிய நேரம் திருமண தடை, குழந்தை பாக்கி அமையக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. புதிய நட்பு கிடைக்கும். ஆனால் நட்பு வகையில் நிறைய ஆலோசனை சொல்ல வரங்கிற பேரில் உங்களை கொழுப்பை விட பார்ப்பாங்க. அதனால் அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அடிக்கடி இந்த பாதங்களையும் சரிங்க, காலையும் சரிங்க கொஞ்சம் அடிபடக்கூடிய வாய்ப்பு, வலி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் இந்த உடல்நல குறைவில் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். அதே மாதிரி வெளியிடங்களில் அதிகமாக உணவு எடுத்துக்கிறது வேண்டாம். அஜீர்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணன்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு சில பரிகாரம் தாங்க. ஆடி மாதம்னு சொன்னாலே ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா தெய்வ பலம், தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய மாதம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சக்தி தெய்வங்களுக்கு மட்டும் இல்லை, பெண் தெய்வங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம குலதெய்வத்துக்குமே சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் அதுவுமே இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலில், உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போய் உங்கள் குலதெய்வத்துக்குண்டான இஷ்டப்படையிலிட்டு இழுப்பைன்னு தீபேற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் தாங்க. பொருளாதார ரீதியாக பல சிரமங்கள் நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிறப்ப ஒரு துண்டு வசம்பை நீங்கள் எடுத்துகிட்டு போக பாருங்கள். வசம்பை வச்சு வழிபட்ட பின்னாடி வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உப்பு ஜாடி கடியில் இந்த வசம்பு துண்டை வைக்கணும். அதே மாதிரி நிலவாசப்படியை நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு தீப தூப ஆராதனை காட்டின பின்னாடி நிறசொம்பு தண்ணி பூஜை அறையில் வச்சு இந்த வசம்பு கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லுப்பு ஜாடியை நீங்கள் வச்சு அதே மாதிரி தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனதார மனசில் நிலைநிறுத்தி நீங்கள் வழிபட ஆரம்பிக்கணும். நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாங்க. இது நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த வசமை மாற்றினா போதும். ஆனால் அது வரைக்குமே உப்பு ஜாடியில் உப்பு குறையாமல் நீங்கள் சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்கள், நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம சந்ததியில் வாழ்ந்துட்டு போன முன்னவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் தர்ப்பணம் கொடுக்க பாருங்கள். அதே மாதிரி முன்னோர்களுடைய வழிபாட்டையும் இந்த நேரத்தில் நீங்கள் சரியாக கடைபிடிச்சிட்டு வர்றது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாங்க. இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விஷயத்த பெண்கள் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் செய்யக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன் மட்டும்தான் இந்த விஷயத்த செய்யணுங்க. ஒருவேளை ஆண் வாரிசு இல்லை, பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னா பெண் பிள்ளை, மகள் வழி பேரன்கள் இந்த விஷயத்தை நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடியது செய்யலாம். அன்றைய தினங்கள் பொறுத்த வரைக்குமே பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய பாருங்கள். அன்னதானம் நீங்கள் செய்கிறது சிறப்புங்க. முடிஞ்ச வரைக்குமே அன்னதானம் யார் இன்றைய தினங்கள் செய்கிறாங்களோ கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பர்கள் ராசிநாதன் சப்தம ஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்க்குறதும் ராசியில் வீரிய உத்தியோக ஸ்தானத்தை பார்வையிடுறதும் இந்த நேரம் சிறப்பு தான். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகுவால் கண்டிப்பாக நன்மை தாங்க. கூடவே குரு பார்வை இருக்குது. கேந்திர தோஷம் பெற்ற புதன் 8ல் சூரியனோடு அமர்ந்திருந்தாலுமே சில நேரம் சில சங்கடங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலுமே அது நன்மையாக தான் முடியும். புதுசாக ஒரு பிறந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உண்டாக கூட வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த நேரம் வாழ்க்கை துணையோட பேச்சு கேட்டு நடக்க பாருங்க, கண்டிப்பாக நிறைவான வாழ்க்கை உண்டாகும். வேலை தேடக்கூடியவங்களா இருந்தாலுமே விரும்பின வேலை கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கவனமாக இருந்து வாய்ப்பை பிடிக்க பாருங்க. இந்த காலம் சிறப்பான காலம் தான். கொஞ்சம் எந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எழில் குரு தனியாக இருக்கிறார். அவருக்கு கேந்திராதிபதி தோஷம் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அதனால நண்பர்கள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி வகையிலுமே கொஞ்சம் அனுசரணையாக தான் நடந்துக்கணும். ஏன்னா வாழ்க்கை துணை பேச்சை இந்த நேரம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அவங்க என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன செய்கிறதுங்கிற மாதிரி தான் நடத்துக்குவீங்க. கொஞ்சம் இந்த நேரம் பொறுமையாக இருக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமாக யாருக்குமே துணிஞ்சு நான் உதவ போகிறேன் உதவுறது வேண்டாம், வாக்கு தரது வேண்டாம். வாக்கு கொடுத்துட்டா அதை காப்பாற்றுறதுக்குள்ளார படாத பாடுபட வேண்டியதாக இருக்கும். அதனால் நல்ல பேர் எல்லாமே கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இந்த நேரம் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குங்க. உடம்பும் சரி மனசு சரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே கவனமாக இருக்க பாருங்கள். இந்த நேரம் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்துக்கு எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருவீங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதை தான். அதனால் இந்த நேரம் பிரச்சனை ஒன்று சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் இருக்குதுங்க. எந்த விஷயமா இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஆலோசனை கேட்டுக்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நண்பர்கள் பொறுத்த வரைக்குமே ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, நல்லவங்க நம்பி யாரை நம்பி செயல்படுறீங்களோ அவங்க தான் பகையாளியாக மாறுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். இந்த நேரம் எதை செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். வேலையில் பொறுத்த
வரைக்குமே கொஞ்சம் தொந்தரவு இருக்குங்க இந்த நேரம். ஏன்னா இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் பல்ல கடிச்சு தான் பொறுமையாக இருந்தாகணும். அதனால் இந்த நேரம் எந்த ஒரு யோசனையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஆறாமரை யோசித்து செய்ய பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். ஆனால் உங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலுமே மதிப்பு மரியாதைக்கு குறைவில்லை, நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் புரிஞ்சுக்காமல் நடந்துக்குவாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த காலகட்டம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குது. நீங்கள் தயங்காமல் நம்பிக்கையோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி தாய் வழி உறவு வகையில் இந்த நேரம் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தாயோட ஆதரவு இருக்கிறதால இந்த நேரம் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திருமணம், புத்திர பாக்கியம், இதில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தோட பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.